ஆமா, பாக்கு மரத்த வெட்டி வச்சா வருமா? வாழைக்கட்டையா? அப்படியே வெட்டி வச்சா மறுபடியும் வராதே! பாக்கா போச்சே! பாக்கும் தென்னையும் வராதாச்சு. அதனால அப்படியே அங்க இருந்தத தோண்டி இங்க தூக்கி வச்சுட்டேங்க. வீட்ல காலையில பொழுது போலன்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா, மாமன், மச்சான், அண்ணன், ஃப்ரெண்டுலேருந்து எல்லாம் ஜேசிபி வாங்கி வச்சிருக்காங்களாச்சு. சரி ஃபோன பண்ணுவோம், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் தடத்துக்கு இடையூறா இருந்த பாக்கு மரத்தெல்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுங்க. அதாவது இங்க இருந்த மரத்த, இந்த ரோல 2 லைன்ல இருந்த மரத்த தோண்டி, அப்படியே இங்க ரீபிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். முழுசா மரத்த தோண்டி, இதெல்லாம் பாளையே வரப்போது. அந்த மரத்த தோண்டி இடம் மாத்தி வச்சிருக்கோம். வேர் கட் ஆகாம. இந்த ஸ்டேஜ்ல மாத்தி வச்சா வந்துரும். இத விட இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா தான் வராது. அதனால அப்படியே சுத்திவரம் தோண்டி இடம் மாத்தி வச்சுட்டேங்க. தண்ணி மட்டும் ஈரங்காயாம விட்டே இருந்தா சரிங்க. தண்ணிய நிறுத்தணும். ஆக்சுவலா எல்லாரும் சொட்டு நீர் போட்டிருக்கு. இதுக்கு சொட்டு நீர் இல்ல. அப்படியே தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டோம். தண்ணி மட்டும் நிக்கிற அளவுக்கு ஒரு 2, 3 நாளைக்கு விட்டு இருந்தோம்னா, புது வேர் ஓடுறதுக்கு நல்ல ஈரப்பதமா இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஓடிருங்க. எல்லாத்தையும் மொத்தமா மாத்தி வச்ச ஃபுல் வீடியோ வந்து யூடியூப் சேனல் இருக்குங்க. இதுல அப்லோட் பண்ண முடியாது. ஸோ பார்க்குறவங்க அதுல போய் பார்த்துக்கங்க. அப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம். இந்த கட்டை விரலுக்கு பக்கத்துல இந்த வீடியோல ஃபாலோன்னு ஒரு பட்டன் இருக்கும். அது நெறைய பேர் அமுத்துறதே இல்ல. காசா, பணமா அமுத்தி விடுங்க. நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கட்டும். ஜஸ்ட் ஃபாலோ. ஸ்டே டியூன்ட். பை பாய்.